ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் வரும் வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபிக்கு வந்து பயங்கரமான ஒரு டார்கெட் கொடுத்துட்றாங்க. அங்கே சுந்தரி இருந்துட்டு, உன்னால் முடியுமா, உன் அக்கா நிச்சயதார்த்தத்தில் நிறைய நகை போட முடியுமா, சீர்சனத்தை பெருசாக வைக்க முடியுமான்னு சொன்ன உடனே, என்னோட உழைப்பில் என்னோட சம்பாத்தியத்தில் என் அக்காவுக்கு 10 பவுன் நகை போடுறேன், ஆகாஷ் சாருக்கும் என் அக்காவுக்கும் மோதிரம் போடுறேன் அப்படின்னு அண்ணாமலை சபதம் விடுற மாதிரி விட்டுடுறாங்க. அதே மாதிரி எப்படித்தான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முரளி இருந்துட்டு, அபி சொன்ன மாதிரி நடந்துருவா அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன உன் அபி புராணம் பாடுறியா, முதல்ல அவள் என்னென்ன பண்ணுறா அதை தடுத்து நிறுத்தப்பாரு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி என்னன்னு பணக்காரியாக வர போகிறா, எப்படி நம்ம ஆகாசு கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு ராகவ் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த லூஸ் மாதிரி ஏதோ சவால் விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு ராகவ் நினைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அபிகாண்டி ஒருத்தவங்க மூலமாக ஆள் வச்சு அங்கே கோயம்புத்தூரில் எப்படி ஜவுளி கடையில் இருந்துட்டு உதவி பண்ணாரோ அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆர்டர் கொடுக்குறாங்க, பெரிய ஆர்டரா பார்த்தீங்கன்னா அக்கா அப்படியே கண்ணு தூங்காமல் செம்மையாக ஆளுங்களை வச்சு தையல் வைக்கிறாங்க. வீட்லேயும் வச்சு டிசைனிங் வரைஞ்சி சூப்பராக தச்சு எடுத்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிக்கிறாங்க. ராகவிட்ட போயிட்டு பயங்கரமாக சவால் விடுறாங்க. பார்த்தீங்களா நான் எப்படி ஜெயிச்சேன்னு, என்னமோ நீங்கள் தான் உலகத்திலே இல்லாத பெரிய தொழிலதிபர்னு பீத்திக்கிட்டீங்க, நானும் முடியும், இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் உங்களை விட பெரிய பணக்காரியாக வந்து காட்டுறேன், அம்மா தாயே நீ நல்லா வந்து காட்டுமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பொறாமை, நான் எங்கே முன்னுக்கு வந்துடுவேன்னு அப்படித்தானே, ஆமாம்மா எனக்கு பொறாமை தான், உனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நீ நல்லபடியாக முடிச்சிட்டியா, சரி சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ராகவ். சரி உங்கள் மனசில் ஏதோ கொஞ்சம் பயம் வந்துருச்சு, அதனால் ஒன்றும் இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தச்ச துணி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே அழகாக வீட்டில் வேலை பார்க்குறாங்க. லாரி வந்துடுது, அதுலேயும் வேனில் ஏற்றிடுறாங்க. எல்லா பொருளையும் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு லாரி வருது. இவங்க ஆர்டர் கொடுத்துருந்த லாரி, என்னங்க நீங்கள் வந்திருக்கீங்க, என்னங்க பொருளெல்லாம் வேணாமா, நாங்கள் அங்கேருந்து வர்றோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ இப்போ தானே நீங்கள் ஏற்றிட்டு போனீங்கன்னு அபி சொல்கிறாங்க. அது பார்த்தா அந்த வந்த வேன் வந்து முரளியோட வேனு. பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. அபி ராக வந்துட்டு, இங்கே பாரு பேசாமல் இரு, உனக்கு நான் எப்படியாவது உனக்கு அதை கொண்டு வந்து தந்துடுறேன், ஒப்படைச்சிட்றேன், நீ கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்ச உழைப்பு வீணாக போகாது, நான் இருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க. உடனே அபி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் என்ன பண்ணுறாங்க, மடக்கி பிடிச்சிடுறாங்க அந்த வேனை. எப்படி அவங்க ஒரு அடையாளம் சொல்கிறாங்க, அந்த லாரியில் வேல்னு போட்டிருக்கும், அதை வச்சு தான் அதில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் அங்கங்கே சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம். பார்த்தீங்கன்னா அதே வேனை பிடிச்சிடுறாங்க. சிறகடிக்க ஆசையில் முத்து பிடிச்சது மாதிரி அந்த வேனை பிடிச்சது மாதிரியே இவரும் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பொருளை ஒப்படைச்சிடுறாங்க. இது நம்ம அனுப்புகிற ஆர்டர் தான், இருந்தாலும் கஷ்டப்பட்டு தேடி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி எல்லா பொருளுமே போயிருந்துருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆகாஷ் வந்து பேசுகிறாங்க ராகவ்கிட்ட, ஏன்டா நீ இவங்களுக்கு, ஏன்னா ராகவ் இவங்களுக்கு இவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணுறது, அது ஒரு லூஸ் மாதிரி பேசுது, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. என்னமோ பெருசாக தன்னால் தான் அனுச்சுன்னு சொல்லி பீத்திட்டு போகிறாங்களே, அப்போ தான் இன்றைக்கி வந்து நன்றி சொல்கிறா. ஆனால் தைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசினா பார்த்தியா, ஆமாண்ணா நானும் கேட்கணும் இருந்தேன், எப்படி நான் அபிக்கு இவ்வளோ விட்டு கொடுத்து போகிறேன், எல்லாம் உனக்காக தாண்டா, என்னென்னா சொல்கிறீங்க, உன் காதல் நிறைவேறணும்ல, இவ பாட்டுக்கு சவால் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஆர்டர் கொடுத்தது நீ தானா அப்படிங்கிறனால, ஆமாடா நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ மனசில் தெய்வத்துக்கு மேலே வந்துட்ட, டே விட்றா, இப்போ அணு வேணுமா நான் வேணுமான்னு யாரை சொல்லுவேன், என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அணுவைத்தான் வேணும்னு சொல்லுவேன், நான் ஒன்றும் நினைக்கல, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதுண்டா அப்படிங்கிறாங்க ராகவ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, நீ எனக்கு அண்ணனாக கிடைக்க போதுண்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு பெருசாக அப்படியே பயங்கரமாக அப்படியே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள். அபி கையிலே பிடிக்க முடியல, சும்மாவே ஆடுவாங்க. சலங்கத்தை கட்டியாச்சு விடுவாங்களா என்ன, 10 நகை மோதிரம் அப்படியே சீர் சனத்தையை வச்சு சுந்தரிகிட்ட போய், பார்த்தீங்களா உங்கள் புள்ள கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு நான் எப்படி கலக்கிறேன்னு, எல்லாம் என்னோடய ஓன் உழைப்பு, யாரோட தயமும் இல்லாமல் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ராகவ பார்த்தீங்களா என்னோட உழைப்பில் வந்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சது அப்படிங்கிறாங்க. ராகவ் சிரிக்கிறாங்க. ஆகாஷ் வந்துட்டு, இந்த அவர் அபி ஏந்தே இப்படி உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியலண்ணா, விட்றா அவள் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது, பிடிச்சிருக்கு. அண்ணா என்னென்னா அபியை ரசிக்க பார்த்துட்டீங்க போல இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் குடும்பத்தனத்தை தாண்ட ரசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிச்சயத்தை சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பொறாமையில் நிற்கிறாங்க முரளியும் அவங்க மாமியாரும். என்ன இது, ஆனால் முரளி எஸ்கேப் ஆகிடுறாரு வராமல். எங்கே போய்தான் தெரிஞ்சு, அப்படி எங்கே தான் போய் தொலைஞ்சிங்கன்னு சொல்லலை, எங்கே தான் போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க முக்கியமான ஒரு கிளைண்ட் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறாரு. ஏன்னா இங்கே கதை கந்தலாயிரும் இல்லையா, அதனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ என்னடா இன்னும் நீ நிச்சயத்தை நிறுத்திடுவேன்னு
நிறுத்துவேன்னு நினச்சேன், நீ நிறுத்தவே இல்லை, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு அவங்க சுந்தரி பயங்கரமாக திட்டுறாங்க. மாமியார் மருமகளும் அப்பப்போ மீட்டிங் போட்டுக்கிறாங்க. அப்படியே ரவுண்டாக வளைஞ்சு வருது. பார்த்திங்கன்னா என்னமாவது பண்ணணும், இன்றைக்கி நிச்சயத்தை ஒன்றும் பண்ண முடியல, கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணத்துலேயும் கோட்டை விட்டுறாத, உனக்கு தான் ஆபத்து, அபி உனக்கு கிடைக்க மாட்டா, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஐயோ இது உங்கள் பிரச்சனை இல்லை, என்னோட பிரச்சனை அத்தை அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிச்சயத்தில் முடிஞ்ச கையோட ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அபி எப்போ பார்த்தாலும் ராகவனாவை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு ராகவ அபியை போய் பார்க்குறாங்க. ஆகாஷ் பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன குட்டி பாஸ் சொல்லுங்கள், என்ன வேணாலும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டர் கைவிட்டு போனது உதவி பண்ணது ராகவ தானே, தெரியுமில்ல? தெரியுமே, உங்கள் அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, யாருக்கு ஆர்டர் பண்ணது அப்படிங்கல? எங்கள் அண்ணா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு நகை போடணும், சவால் விட்டுருக்கீங்க, சவாலில் நீங்கள் ஜெயிக்கணும், என்னோட கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறக்காண்டி என் அண்ணா தான் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. சே, இது தெரியாமல் நான் உங்கள் அண்ணனை ரொம்ப திட்டிவிட்டனே, ரொம்பவே நோஸ் கட் பண்ணனே அப்படிங்கிறாங்க. இனிமேல் என் அண்ணனை புரிஞ்சுக்குங்க அபி அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்காம என்ன பண்ணுறாங்க, ராகவ தனியாக போய் சந்திக்கிறாங்க. என்னை மன்னிச்சுக்குங்க, சாரி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, உன் வாயிலிருந்து சாரிலாம் வருது, இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, நல்ல காரியம் பண்ணதுக்கு நான் வாழ்த்து பாராட்டு சொல்லாட்டியும் நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. பரவாயில்ல விடு, அதனால் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். நீ மன்னிப்பு கேட்குறது உலக அதிசயம்தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் சிரிச்சிங்க பாருங்கள் சார், அதுவும் உலக அதிசயம் தானே அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. இவங்களோட சிரிப்பு நீடிக்குமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.